ஹலோ கைஸ், ரைட் நோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மதுரை ஆரப்பாளையத்தில் இருக்கேன். ஸோ ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பஸ்ஸஸ்லாம் பாருங்கள், ஏர்லி மார்னிங் நிறைய பஸ்ஸஸ் குமிஞ்சு கிடக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டி போகுது பாருங்கள், TN43 ஊட்டி வண்டி, மதுரை டு ஊட்டி போகிறது. இது பக்கத்தில் கோயம்புத்தூர் ஆக்குது. ஸோ கோயம்புத்தூர், பல்லடம், தாராபுரம், ஒட்டந்திரம் போகிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பழனி போகிறது, பழனி பொள்ளாச்சி லைன் போகிறது. பழனி வழியாக கோயம்புத்தூர் போகக்கூடியது. அதுக்கிட்ட சேலம் புது வண்டி BS6, இது எல்லாமே புது வண்டி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல், தேனி, கம்பம், கொடைக்கானல் அப்படி வரிசையாக போய்ட்டு நான் ட்ராவல் பண்ணுற பஸ் பார்த்திங்கன்னா இந்த அப்போது நிற்கிது பாருங்கள், பழனி. ஸோ திருச்செந்தூர்லேருந்து பழனி போகக்கூடிய வண்டி, மதுரை வண்டி, மதுரை காப்பர் TN58 மதுரை வண்டி, BS6 பிராண்ட் நியூ வண்டி. ஸோ இதில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ திருச்செந்தூர், தூத்துக்குடி, மதுரை, பழனி, அதாவது இது பழனி போயிட்டு அப்படியே மதுரை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் போய்ட்டு திருப்பி செட்டுக்கு போக நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வண்டி. இது மாதிரி நிறைய வண்டி ஓடுது மதுரை கார்பரேஷனில் பேஸ் பண்ணி. நிறைய வண்டி மதுரையிலேருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துலேருந்து திருப்பூர், இல்லைனா மதுரையில் நாகர்கோவில் திருப்பூர். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதில் ஒரு வண்டி தான் அது, பழனி போயிட்டு அப்படியே திருச்செந்தூர் போகிற வண்டி. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா RS முதலேருந்து ஒரு 6 மணிக்கு பஸ் ஏறி 8 கால் வந்தாச்சு மாட்டுத்தாவணிலேருந்து அப்படியே வேறு பஸ் மாதிரி அப்படியே இங்கே ஆரப்பாளையம் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல் வசந்தம் இருக்குது. அங்கே 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. செம்மையாக இருக்குங்க, வெயில் முடியல, மழை வர மாதிரி இருக்குது, வெயில் கடுமையாக அடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:40 தான் மாதிரி ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. நம்ம வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் நியூஸ் தான் இருந்துக்கிறேன். டைம் பாருங்கள், 9:40 எடுக்கிற வண்டி தான். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு வண்டி நிற்கிது. ஸோ வாங்க இந்த வீடியோ சூப்பராக பழனி ட்ராவல் பண்ணுவோம். நம்ம வண்டி கரெக்டாக 9:40க்கு வண்டி எடுத்தாச்சு பழனி நோக்கி. பழனி, ஒட்டஞ்சத்திரம், அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர். மணி பார்த்தீங்கன்னா 9:40க்கு மேலே ஆயிடுச்சு. 9:40க்கு நம்ம வண்டி பழனி கிளம்பிட்டுருக்கு. டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் ரேட் பாருங்கள், 90 ரூபீஸ் வாங்குகிறாங்க மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து பழனிக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 120 வரும் ரஃப்லி அப்ராக்சிமேட்டாக. ரூட்டும் தெரிஞ்சிருக்கோம், ஒட்டஞ்சத்திரம் வழி தான் போகிறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டுக்கல் பைபாஸ் வழி தான் போவாங்க. ப்ரைவேட் பஸ் நல்ல மணி, நம்ம டிரைவர் கத்துறாப்புல. டிக்கெட் எடுக்கணுமா, அதனால் திண்டுக்கல் போகுது. ஸோ வாங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு செம்பட்டி வழியாக இது வரைக்கும் நம்ம பண்ண ட்ராவல்லே பார்த்தீங்கன்னா சுற்றி தான் போவாங்க, திண்டுக்கல் பைபாஸ் தான் போவாங்க. நான் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா செம்பட்டி வழியாக போவேன். ஸோ பார்க்கணும், ரோடு ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம், பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இது ஷார்ட்டும் கூட இந்த ரோட்டு, இதில் எல்லா பஸ்ஸும் போகாது. ஸோ எல்லாம் பைபாஸ் தான், திண்டுக்கல் பைபாஸ்லேயே போயிடுவாங்க. ரோடு நல்லா விட்டு அப்படியே போயிடுவாங்க. கைஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து 8:40 செக் அவுட் பிரான்ச்சு, உசிலம்பட்டி முன்னாடி இருக்கிற செக் அவுட் அந்த பிரான்ச்சு. அங்கேருந்து எடுத்து 9:40 ஆரப்பாளையம், 12:30 போயிடுவாங்க பழனிக்கு போயிடுவாங்க. பழனியில் 1:30 அகைன் அது திருச்செந்தூர், 5:20 ஆரப்பாளையம். சரி, மாட்டுத்தாவணி. இங்கே போகிறது திருச்செந்தூர் 10 மணி ஆகிடுமா.
1:30 எடுத்துருவாங்க. மறுபடியும் 11 மணிக்கு திருச்செந்தூர்லேருந்து எடுத்து 4 மணிக்கு மதுரை. ஸோ இதான் வருது விடுஞ்சிடும் போகிற வீட்டுக்கு. ஊட்டி வருதாங்க டிஎன் 43 மதுரை ஊட்டி. இன்னும் ஸ்பேர் வண்டி கோவை ஊட்டியும் போட்டிருக்கு. மதுரைக்கான வண்டி கிடையாது. இங்கேருந்து பழனி பார்த்தீங்கன்னா 109 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் 203 203. ரைட்ஸ் இப்போ இந்த பஸ் வாடிப்படி போகிறாங்க. டைம் பாருங்கள் 10:20. 40 நிமிஷம் ஆச்சு நம்ம வாடிப்பட்டி ரீச் பண்ணுறதுக்கு. வாடிப்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட், மதுரை மாவட்டம். तो उसे पाने के लिए कमर तोड़ नहीं कन्नड़ा बुझाने कन्नड़ा कभी कभी मेहनत और मंजिल के बीच हाउस इज नॉट इन रह जाता है एक फासला। खैर मुझे उस फासले को मिटाने के लिए थोड़ी और मेहनत लगेगी, पर शुक्र है आपके पास है टाटा कैपिटल जो मिटाए फासले आपकी मेहनत और मंजिल के बीच। टाटा कैपिटल मिटाए फासले। In your CB Cat's Great Diwali sale is on. Shop for the festivals. புதுசாக ஒரு பில்டிங் ஆகிட்டு இருக்கு டோலுக்கு.
லெஃப்ட் ரோடுக்கு போகிறோம். டுவேர்ட் செம்பட்டி. நேராக போனால் திண்டுக்கல். இங்கே ரோட்டை பாருங்கள். கைஸ் ரோடு போகிறது பாருங்கள். பைபாஸ் அந்த ரோடு தான் புதுசாக போட்டுருக்காங்க. நாங்குளச்சாலை. இப்போ ரோட்டை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. பழைய ரோடு. பத்து 54 செம்பட்டி. இந்த ரோடு இருக்கு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா தேனி, கம்பம், குமுளிபுரம் ரோட்டு. இப்போ தேனியிலேருந்து திருப்பூர் போகிறவங்க, திண்டுக்கல் போகிறவங்க, பழனி போகிறவங்க எல்லாம் இந்த ஹைவே அது. இந்த TN-40 நிற்கிறாருங்க. TN-40 எங்கே போகுது? உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரலவங்க. மேட்டுப்பாளையம் டு தேனி போகிற வண்டி வயா திருப்பூர். மேட்டுப்பாளையம் 2 பிரான்ச். ஊட்டி ரீஜன். இங்கேருந்து ரூட் டைவர்ட் ஆகும். நேராக போனால் திண்டுக்கல், திருச்சி, சேலம், சென்னை. லெஃப்ட்டில் போனால் தான் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, பழனி, பொள்ளாச்சி அந்த ரோட்டு. இது நம்ம பழனி போகிறோம். இப்போ கன்னிவாடி வந்துட்டோம். இங்கேருந்து பழனி 45, திண்டுக்கல் 20, ஒட்டஞ்சத்திரம் 17. டைம் காமிக்கிறேன் பாருங்கள். 11 காலாது 11, 13 கன்னிவாடி டைம். பைபாஸ் வந்துட்டுருக்காங்க. அப்படியே செம்பட்டி ரோடு. கோவை தேனி. புது சத்திரம் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதான் திண்டுக்கல் ஹைவே. திண்டுக்கல் பழனி ஹைவே. 11:31. சரியான தீர்வு கொண்டு வரணும். எனர்ஜியும் வேகமும் இல்லைன்னு மனிதர் ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னா அப்போ இதை மாற்றம் ரொம்ப
ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். நாற்பது. வெஸ்டர்ன் கேட்ரேஜை பாருங்கள், பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே போது பாருங்க. வே டு கொடைக்கானல். ஸோ முன்னாடி மதுரையிலேருந்து பார்த்தோம், இப்போ பழனிலேருந்து இதான் கொடைக்கானல் வழி. 66 கிலோமீட்டர் இங்கேருந்து கொடைக்கானல். ஸோ டேஞ்சரான இதுங்க ரூட்டு. மதுரை ரூட்டு சூப்பராக இருக்கும். மதுரை வத்தலகுண்டு ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ரோடு அகலமாக இருக்கும். பட் இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக இருக்கும். வெல்கம் டு பழனி முனிசிபாலிட்டி, பழனி நகராட்சி. பழனி ஹில்ஸை பார்க்கும். பழனி ஆண்டவர் டெம்பிள், பழனி தண்டாயுதபாணி சுவாமி. டயத்தை பாருங்கள், 12:20. 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டான். அப்படியா, சூப்பர். ஸோ நம்ம பஸ்ஸு பழனியில் நம்மளை ட்ராப் பண்ணி வண்டி டெப்போக்கு போயிட்டுருக்கு. 12:20, 12 அட்வான்ஸாக 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டாங்க. 12 தான் டைமாக. ஸோ இங்கே வந்து 1:35 கிளம்புவாங்க, திரும்பி வந்துடுவாங்க. 1/2 ஹவரில் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா 3 நேரம் கூட ஆகலை. 9:40 எடுத்தாங்க ஆரப்பாளையம். இங்கே 12:20. ஸோ 2 ஹவர் 40 மினிட்ஸில் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரூட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு செம்மையான ரூட்டுங்க அது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பைபாஸ் அடிக்கடி வந்துட்டுருப்போம். ஏன்னா அப்படி தான் நிறைய பஸ்ஸஸ் போவாங்க. பட் இந்த ரூட் வந்து சூப்பராக சீனிக்காக இருந்துச்சு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்டு, லெஃப்ட் சைடு காட்டுனா வெஸ்டர்ன் காட் ரேஞ்சு. பார்க்கவே அருமையாக இருக்குது. டேயில் வந்து மதுரை டு பழனி வேறு லெவலுங்க, நல்லா இருந்துச்சு. அந்த ரூட் இன்னும் டெவலப் ஆகணும். பைபாஸ்லாம் முடிஞ்சு பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இப்போ தான் ஃப்ளைஓவர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, சீக்கிரம் முடியாது. பட் ரோடு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் நிறையா ஸ்பீட் பிரேக் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. அதனால தான் எல்லா பஸ்ஸும் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. கிலோமீட்டர் வைஸ் பார்த்திங்கன்னா கம்மி தான். ஆனால் உங்களுக்கு வந்து ரோடு கொஞ்சம் நேர ரோடு, லாரி வந்து ஓவர்டேக் பண்ணுற கஷ்டம், ஸ்பீட் பிரேக் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அதனால் மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸும் வந்து திண்டுக்கல் பைபாஸில் போயிடுறாங்க. இதுலேயும் ஓடுது, பட் சில பஸ்ஸு ஓடுது. மதுரை வண்டி, திண்டுக்கல் வண்டிலாம் ஓடிட்டு தான் இருக்குது. அதுபோக தேனி வண்டிலாம் வந்து அந்த ரூட்டில் போய் செம்பட்டு வண்டியாக போவாங்க இல்லையா, அதனால். ஸோ ஜேர்னி வாஸ் சூப்பர், அமேசிங். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான வண்டி சந்திக்கலாம். வண்டியால் தாங்கிக்கிறோம். ட்ராவல் சார்.